சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி கனவை சுக்கு நூறாக உடைத்தார் ராகுல். அதாவது பாஜக 400 தொகுதிகள் வெல்லும் என கொக்கரைத்தார் மோடி. ஆனால் 240க்குள் அடக்கினார் ராகுல். அப்படி வளர்ந்த ராகுல் அதன் பிறகு என்ன ஆனது தெரியவில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்டார். அதுவும் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெல்லும் என 100% நம்பினார் ராகுல். அவர் மட்டுமல்ல, அனைவரும் தான். ஆனால் பாஜக என்ன செய்தது என்று தெரியவில்லை. எல்லாமே தலைகீழாய் மாறி போனது. இப்போது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. இதிலாவது காங்கிரஸ் வெற்றி பெறுமா, பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவாரா ராகுல் என இந்தியா கூட்டணி நினைத்து கொண்டிருக்கிறது. இப்போது மகாராஷ்டிர சட்டமன்றத்திற்கான தேர்தல் கருத்து கணிப்பு வந்துள்ளது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போமா? இந்தியாவின் வணிக மையமாக கருதப்படும் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி நவம்பர் 20 மராட்டியத்திற்கான ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மகா யுதி கூட்டணியில் ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல் மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் மகாராஷ்டிராவை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என ஆளும் பாஜகவின் மகா யுதி கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என மகா விகாஸ் அகாதி என்ற காங்கிரஸ் கூட்டணியும் போராடி வருகின்றன. இரு கூட்டணிகள் சார்பிலும் தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி இறைக்கப்பட்டுள்ளன. அதில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் இருக்கின்றன. இதனால் மகாராஷ்டிரா தேர்தல் களம் சூடு பிடித்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களில் உள்ள நிலையில் இரு கூட்டணிகளின் பிரச்சார பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்திற்கான முதல் கட்ட தேர்தல் நவம்பர் 13 நடைபெற உள்ளதால் பிரதமர் மோடி, ராகுல் உள்ளிட்டோர் அம்மாநில தொகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மகாராஷ்டிரா தொகுதிகளில் அரசியல் தலைவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக தொடங்கி உள்ளன. அது மேட்ரைஸ் என்ற ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணியான மகா யுதி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 10 முதல் நவம்பர் 9 வரை மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி பாஜக மற்றும் ஏக்நாத் சிண்டே மகா யுதி கூட்டணி கட்சிகள் 288 தொகுதிகளில் 145 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே ஆகியோர் அடங்கிய மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகள் 106 முதல் 126 தொகுதிகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. தொகுதிகளின் அடிப்படை இப்படி என்றால், வாக்கு சதவீதத்தை பொறுத்த மட்டில் மகா யுதி கூட்டணிக்கு 47% வாக்குகள் பதிவாகும் எனவும், மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கு 41% வாக்குகள் கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதர கட்சிகள் 12% வாக்குகளை பெறுவார்கள். மகா யுதி கூட்டணி கட்சிகள் மேற்கு மகாராஷ்டிரா, விதர்பா, தானே, கொங்கன் பகுதிகளையும், காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சிகள் வடக்கு மகாராஷ்டிரா, மதர்வாடா பகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதை வைத்து பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெல்வது போல் தோன்றுகிறது. இது பலிக்கலாம், இல்லை பலிக்காமல் போகலாம். காரணம், வாக்குப்பதிவுக்கு பின்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஹரியானாவில்
காங்கிரஸ் தான் வெல்லுமென அனைத்து கருத்து கணிப்புகளும் சொன்னன. ஆனால் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எல்லோருக்கும் ஷாக் அடித்தது. இறுதியில் பாஜக தான் வெற்றி பெற்றது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் சொன்னது. இறுதியில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அவர் ஜனவரி 5ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது கருத்து கணிப்புகள் மீது நம்பிக்கை போய்விட்டது. அதேபோல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் என்ன வேணுமானால் நடக்கலாம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.